தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதுல அந்த கட்சியோட தலைவர் விஜய் ஆற்றிய உரையில கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, யாருடன் கூட்டணி வைக்கலாம், எத்தனை தொகுதியை கேட்டு பெறலாம், இரண்டே கட்சிகளுக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்ட்டு முஷ்டியை மடக்கிக்கிட்டு அதிமுகன்ற ஒரு கட்சியா புறந்தள்ளுற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றை தெரிந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஒரே தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை புரட்டி போட்டுடலாம், 2020 நாம தான் டிஎம்கே டிவிகேன்ற மாதிரி பேசுகிறது உங்கள் அரசியல். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, நேற்றைய தினம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் அந்த கட்சியோட தலைவர் விஜய் ஆற்றிய உரையில் சில முக்கியமான விஷயங்களை இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 27 கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது விஜயை பார்க்க திரண்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க. அதன் பிறகு ஒரு மாத காலம் அக்டோபர் 27 வரைக்கும் அந்த கட்சியினர் விஜய், கட்சியோட பொதுச்செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன், இப்படி அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தலைமறைவாக தான் இருந்தாங்க. வெளியில் பொதுவெளிக்கே வரல. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நியமனம் செய்த ஒரு நபர் ஆணையம், அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த சிறப்பு விசாரணை குழு, இது ரெண்டுத்தையும் அபாலிஷ் பண்ணிட்ட பிறகு அங்கே உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்ச பிறகு சிபிஐ விசாரணைகள் அது கண்காணிக்க சொல்லிட்ட பிறகு தான் விஜய் உட்பட எல்லாருமே வெளியே வந்தாங்க. அதன் பிறகு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரிவான பொதுமக்கள் சந்திப்புன்னு சொல்ல முடியாது, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்ததே கூட பொதுமக்கள் சந்திப்புன்ற வகையில் எடுத்துக்கலாம். மாமல்லபுரத்தில் தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அந்த கட்சியோட தலைவர் விஜய் தலைமையில் நடந்தது. அடிப்படையில் ஒரு பொதுக்குழு சில முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கும். அதாவது அடுத்து நடைபெறக்கூடிய பாதை, ஒரு அரசியல் இயக்கம் அடுத்து எந்த மாதிரியான விஷயங்களை நடைபெறணும், கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, யாருடன் கூட்டணி வைக்கலாம், எத்தனை தொகுதியை கேட்டு பெறலாம், இல்லை நம்ம தனித்து நிற்கலாமா, தனித்து நின்றால் வேட்பாளர்கள் சக்தி எப்படி நமக்கு இருக்குது, வாக்குகளை கவர்வதற்கு நம்மகிட்ட யுக்திகள் என்னென்ன, அரசியல் ரீதியாக நம்ம மீது போடக்கூடிய எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நம்ம எப்படி எதிர்கொள்வது, இப்படியான சில நடைமுறைகள் இருக்கும். கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதல்ல எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 40 பேருக்கு மௌனஞ்சலி மட்டும் தான் செலுத்தப்பட்டது. அங்கே ஒரு மெழுகுவத்தி ஏந்தி அவங்களுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்தப்படலை. அவங்களோட படங்களுக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் செய்யப்படலை. இதுவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த உயிர்களை அணுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிச்சு. அடுத்த கட்டமாக அந்த மேடை, சிறப்பு பொதுக்குழுக்கான மேடை முழுக்க ஆளுங்கட்சியான திமுகவை விமர்சிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக அந்த கட்சியோட தலைவர் விஜய் பேசும்போது அவர் ஒரு 13 நிமிடங்கள் 14 நிமிடங்கள் பேசினார். அந்த 14 நிமிடங்களுமே கூட முதலமைச்சர் குறை சொல்லியும், இந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் பலியானதுக்கு செயற்கையான பாதுகாப்பு குளறுபடிகள் தான் காரணம், காவல்துறை மற்ற எல்லா அரசு இயந்திரங்களும் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் எதிரொலிச்சது. இது அத்தனையும் தாண்டி முத்தாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் மீண்டும் வலியுறுத்திய ஒரு விஷயம்தான். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இரண்டே கட்சிகளுக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்ட்டு முஷ்டியை மடக்கிக்கிட்டு அவர் ஒரு கோபாவேசத்தோடு சொல்கிறார். இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படியே ஆரவாரம் செய்கிறாங்க. ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே டிவிகேன்னு கத்துறாங்க, இன்னொன்று சொன்னோன்னே டிஎம்கேன்னு கத்துறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அணுகுமுறை அப்படின்னா, நமக்கு இன்னும் போதிய உள்கட்டமைப்பு இருக்கா, நாம் அந்தளவுக்கு வளர்ந்துட்டோமா? உதாரணத்துக்கு மூத்த பத்திரிகையாளர் ஏழுமலை ஒரு பதிவு குறிப்பிட்டிருந்தார். ஒரே பள்ளிக்கூடத்தில் +2 பையன் படிப்பான், எல்கேஜியில் போய் சேர்ந்துருப்பான், நானும் நீயும் போட்டிடா அப்படி சொல்லும்போது 12 வருஷங்களை கணக்கில் எடுத்துக்காமல் அந்த சின்ன பையன் குரல் கொடுக்கறது போல தான் இது இருக்குன்ற மாதிரி மறைமுகமாக அவர் சொல்லியிருந்தார்.
அந்த கருத்து நல்ல கருத்து தான். அதுபோல் அரசியலில் இன்று வந்துட்டு உடனடியாக முதலமைச்சர் பதவிக்காக முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களை விமர்சிக்கிறது மூலிமா தங்களுடைய கட்சியை வளர்ப்பது என்பது ஒரு பாணியாக பார்க்குறார். அதாவது ஒரு வலுவான ஒரு எதிரி, இல்லாட்டி ஒரு பெரிய எதிரி, இல்லாட்டி ஒரு பெரிய ஆளுமை, இவங்ககிட்ட நம்ம மோதும்போது அதன் மூலிமா நம்மளுடைய சக்தி பெருசுன்னு மக்கள் நம்புவாங்க. அப்போ வந்துட்டு பாரு இந்த சண்டை எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆளுங்கட்சியான திமுக தாவேக்காக வந்து ஒரு பொருட்டாவே நினச்சி பதில் சொல்கிறது இல்லை. சில ஆர்எஸ் பாரதி மற்ற ஒன்று சில பேர் தான் அறிக்கைகள் விடுறாங்க. இந்த பக்கம் விஜய் உட்பட எல்லாருமே தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, குவிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போக்கு வந்துட்டு ஒரு அரசியல் சமநிலையற்ற போக்கு. ஆனாலும் இந்த சமநிலையை தான் தன்னுடைய பலமாக மாற்றுறதுக்காக விஜய் சொல்லிகிட்டே வர்றாரு. இதில் அவர் கவனிக்க தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய பிரதான அரசியல் கட்சிகள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டால் ஆளுங்கட்சியான திமுக, அடுத்து பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி, 50 ஆண்டுகள் பொன்விழாவை நிறைவு செய்த ஒரு கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நீண்ட மரபு அந்த கட்சிக்கு இருக்குது. 2021 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவங்க தான் தமிழ்நாட்டு ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. இப்போ கூட சொற்ப எண்ணிக்கையிலெல்லாம் கூட அவங்க எதிர்கட்சியாக இல்லை, ஒரு வலுவான நம்பர்ஸ் தான். 60 நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் தான் அவங்க எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள், அதாவது விஜய், ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படி சொல்வதன் வாயிலாக அதிமுகன்ற ஒரு கட்சியாக இருந்து புறந்தள்ளுற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றை தெரிந்தால் 1972 அதிமுகன்ற ஒரு இயக்கத்தை எம்ஜிஆர் ஆரம்பிச்சிட்ட பிறகு பெரிய அரசியல் ராஜதந்திரின்னு வர்ணிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியால் கூட 77 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற முடியல, 87 எம்ஜிஆர் மறைவு வரைக்கும் கூட அவரால் வெற்றி பெற முடியல. அப்படின்ற எம்ஜிஆர் ஒரு வசீகர சக்தியாக, எளிய மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர சக்தியாக இருந்ததுனால பெரிய அரசியல் ராஜதந்திரங்கள் இருந்தும் கூட கலைஞர் வந்துட்டு கோட்டையை நோக்கி போக முடியல. ஆனால் அவர் கவனமாக கட்சியை கையாண்டார் என்பது வேறு கதை. அதன் பிறகு 89 அதிமுக பிளவுபடுது. பிளவுபட்ட பிறகு இனிமேல் அதிமுக இருக்காதுன்னு சொன்னாங்க. ரெட்டைப்புறா சேவல் மாதிரிலாம் பிரிஞ்சுது. ஆனால் மீண்டும் அந்த இயக்கத்தை கட்டி காத்து ஒற்றுமையாக கட்டி எழுப்பி அடுத்த ஒரு 30 ஆண்டுகள் அதே கலைஞர் கருணாநிதி எதிர்த்து ஜெயலலிதா ஆட்சி செய்கிறாங்க, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா. அப்படின்றப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் ஆளுமைகள்லாம் மோதி இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிக்கை போர் எப்படி இருந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் பொருளாதாரங்களை மாற்றி அமைச்சிருக்கு. இலவச சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, மிக்சி, ஃபேனு, இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வாக்குறுதிகள் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய அரசியலையே தலைகளாக புரட்டிலாம் போட்டிருக்கு. அதனால் அடித்தட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எப்பேற்பட்ட ஸ்கீம்லாம் வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்திருக்கு, அதிமுக கவர்மெண்ட்டில் வந்திருக்கு. அதிமுக கவர்மெண்ட்டில் இலவச மடிக்கணிலாம் மாணவருடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிய ஒரு வாக்குறுதிகள், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா உணவகம், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இது அரசியல் சார்பினை தாண்டி பொதுமக்களுடைய பயன்பாடுன்ற அளவில் இவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை, இன்றைக்கும் வலுவான நம்பர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியை, அடுத்து 2024 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மக்களை சந்திப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை ஜூலை மாதமே தொடங்கி 4 மாதமாக நடத்திட்டு வரக்கூடிய அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தை நீங்கள் ஒன்றுமே இல்லாதது போல் ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்படின்ட்டு விஜய் பேசுகிறது அவருடைய அரசியல் புரிதலை ரொம்பவே கவலைக்குள்ளாக்குற விதமாக இருக்குது அவருடைய சிந்தனை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை எந்த இடத்துல நீங்கள் வீழ்த்திட்டீங்க? நீங்கள் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, நீங்கள் ஒரு அன்ப்ரூவன் பார்ட்டி. இதற்கு எந்த நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலையோ இடைத்தேர்தலோ நீங்கள் கலந்துக்கவில்லை. உங்களுக்கு வாய்ப்பு வந்தது, நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வந்து அதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. ஈரோடு கிழக்குலேயே நீங்கள் கலந்துக்கல. அப்படின்றப்ப நீங்கள் எந்த விதமான தேர்தலையும் கலந்து கொள்ளாமல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கத்தை கருத்தில் கொள்ளாமல்
இப்பவும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் இன்றவரும் தமிழ்நாட்டு நலன்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதோ இல்லை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்றதோ இல்லை மக்களை திரட்டி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறதோ இப்படி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இயங்கக்கூடிய அஇஅதிமுகவை நீங்கள் ஒரு பொருட்டே இல்லாமல் எங்களுக்கு அவங்க ஒரு ஆளே கிடையாது, நாங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய அப்போ சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டின்ற மாதிரியே தொடர்ச்சியாக பேசிட்டு வருது. நீங்கள் மக்களை ஏமாற்றுங்களா, உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு பொய்யான நம்பிக்கையை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் வளர்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் சொல்லப்போனால் கரூர் கொடுந்துயரம் நடந்த பிறகு தாவேக்காவுக்கு ஆதரவாக முதல்ல ஒரு குரல் கொடுத்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். நீதி விசாரணை வேணுன்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதே கருத்தை காங்கிரஸ் கட்சியும் பதிவு செய்தது. அதன் பிறகு தான் ஒரு நபர் ஆணையங்கள், சிறப்பு விசாரணை குழுக்கள் இப்படி நிறைய நடந்தது வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் நீங்கள் அதிமுகவை எந்த விதத்துலையும் கன்சிடர் பண்ண மாட்டேன்ற மாதிரியான மிதப்பில் நீங்கள் பேசுகிறது ரொம்ப கற்பனையில் வாழ்கிறீங்களோ விஜய் அப்படின்ட்டு கேட்க தோணுது. சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படக்கூடிய உங்கள் ஆதரவாளர்கள் வச்சுட்டு ட்ரெண்டிங் கொண்டு வர்றது, இல்லை ட்ரோல் பண்ணுறது, இது ஒரு வகை பாணி. இன்னொன்று தொடர்ச்சியாக ஒரே கட்சியை குறிவைத்து அரசியல் எதிரின்ற மாதிரி விமர்சிக்கிறது இன்னொரு பாணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவ்வளோ பெரிய முழக்கங்களை எழுப்பி பேசிகிட்டு இருக்கார். ஆனால் 15 ஆண்டுகள் கழித்து இன்று தான் அவரால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வர முடிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8% அளவுக்கு அவங்களால் வாக்குகள் வாங்க முடிஞ்சிருக்கு. இந்த நம்பர்ஸ் வரத்துக்கு அவங்க இத்தனை ஆண்டுகள் இருக்குது. நீங்கள் ஒரே தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை புரட்டி போட்டுடலாம், 2020 நாம் தான் இப்போ உட்காந்துட்டு கையெழுத்து போட போகிற முதலமைச்சர் நாற்காலியில் எதிர்கட்சிகள்லாம் மக்களின் தீர்ப்புக்கே தலை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஒரு சில கருத்து திணிப்புகள்லாம் நிறைய பார்க்குறோம். நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னும் போது எடுத்தோன்னே விஜய் வர மாதிரியும், அப்புறம் ஸ்டாலின் வர மாதிரியும், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, சீமான் வர மாதிரி, அண்ணாமலை வர மாதிரிலாம் ஒரு கருத்து திணிப்புகள் முதலமைச்சர் வேட்பாளர்கள். அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சின்றப்ப நேரடியாக தாவேக்கா வருது, 40% வாக்குன்ற மாதிரியான கருத்து திணிப்புகளை நம்ம பார்க்குறோம். முதல்ல தேர்தல் 2026 வரட்டும், 234 தொகுதியில் அவர் தனித்து நிற்கிறாரா, இல்லை கூட்டணிக்கு ஏதாவது சேர்த்துக்கிறாரா, இல்லை இவர் போய் கூட்டணியில் சேர்றாரான்னு தெரியட்டும். அதன் பிறகு திமுகவா தாவேக்கான்ற போட்டி வரட்டும். வாக்குகள் வந்துட்ட பிறகு இவருடைய எண்ணிக்கை என்னவென்றது இவரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு முன்னதாக ஒரு பிரதான இருபெரும் திராவிட இயக்கங்களை திமுக அதிமுகவை தொடர்ச்சியாக தாக்குதல் வாயிலாக நம்ம வெற்றியை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு மனப்பால். குறிப்பாக தாவேக்கா திமுகன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இருதுருவ அரசியலை நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணி திமுக அதிமுகன்றதை சுவிட்ச் ஓவர் பண்ணி திமுக தாவேக்கான்ற மாதிரி மாற்றலான்றது அதிமுகவை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்றீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பேராட்சி மன்ற தலைவர், ஒரு நகராட்சி தலைவர், ஒரு மாநகராட்சி மேயர், இந்த மாதிரி முதல்ல இந்த வார்த்தையில் சொல்லியிருந்தா கூட ஒரு எல்லை வரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா தேமுதிக வரலாறு தொடங்கின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றிகளை குவிச்சிட்டு தான் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வராங்க. நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணாமல் நேரடியாக பிரதான கட்சிகளை புறந்தள்ளிட்டு டிஎம்கே டிவிகேன்ற மாதிரி பேசுகிறது உங்கள் அரசியல் புரிதலற்ற தன்மை காட்டுகிறது விஜய். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.